வட மற்றும் தென் துருவங்களின் மீது பூமியைச் சுற்றி வந்த முதல் மனிதர்கள் தங்கள் புதிய விண்வெளி பயணத்தின் அதிர்ச்சியூட்டும் படங்களை பகிர்ந்து கொள்வதால் வரலாறு படைக்கப்படுகிறது. ஸ்பேஸ்எக்ஸின் தனிப்பட்ட ஃப்ராம் 2 மிஷன் மார்ஸ் 31 திங்கள் கிழமை ஏவப்பட்டது, 4 புதிய விண்வெளி வீரர்களை முன்னோடியில்லாத துருவ சுற்றுப்பாதையில் அனுப்பியது. குறிப்பாக, ஃப்ராம் 2 மிஷன் இரவு காலை 9:46 மணிக்கு EDD, ஏப்ரல் 1 அன்று 0146 GMT புறப்பட்டு வெறும் 10 நிமிடங்களில் குறைந்த பூமி சுற்றுப்பாதையை அடைந்தது. ஃபால்கன் 9 ஏவுதள வாகனத்திலிருந்து பிரிந்த பிறகு, ரெசிலியன்ஸ் அதன் முன்னோடியில்லாத பயணத்தைத் தொடர்ந்தது. இப்போது, ஃப்ராம் 2 குழுவினர் தங்கள் அசாதாரண சாதகமான இடத்திலிருந்து நம்பமுடியாத புகைப்படங்களை பதிவேற்றி, நமது கிரகத்தின் பிரமிக்க வைக்கும் அழகைப் பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறார்கள். மால்டாவின் தொழில்முனைவோரும் கிரிப்டோகரன்சி அதிபர் சுன் வாங் தலைமையிலான ஃப்ராம் 2 மிஷன் குழு இஸ். 1800களில் பூமியின் துருவப் பகுதிகளை முதன்முதலில் அடைந்த அசல் ஃப்ராம் கப்பலின் பெயரால் இது பெயரிடப்பட்டது. நார்வேயைச் சேர்ந்த ஜானிகே மிக்கேல்சன், ஜெர்மனியைச் சேர்ந்த ரபியா ரோஜ் மற்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த எரிக் பிலிப்ஸ் உள்ளிட்ட குழுவினர் பல சோதனைகளை மேற்கொள்வதோடு, வடக்கு மற்றும் தெற்கு துருவங்களை கண்காணிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள். இந்த பணி 2 முதல் 4 நாட்கள் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் போது குழுவினர் 22க்கும் மேற்பட்ட சோதனைகளை மேற்கொள்வார்கள் மற்றும் பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையில் இருந்து துருவப் பகுதிகளை கவனிப்பார்கள். தங்கள் பணியை முடித்த பிறகு, ரெசிலியன்ஸ் விண்கலம் ஒரு சுற்றுப்பாதை எரிப்பைச் செய்யும், இது ஸ்பேஸ்எக்ஸின் குழுவினருடன் கூடிய பணிகளுக்கு முதன்முதலாக குறிக்கும், மேலும் பசிபிக் பெருங்கடலில் கீழே விழும். இந்த பயணத்தின் விமானத் திட்டம் 86 மணி நேரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது, ஏப்ரல் 4ஆம் தேதி பூமிக்குத் திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளது.